தனியார் முதலீட்டாளர்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை இணைக்கிற டான் ஃபண்டு தளம், புத்தொழில் நிறுவனங்களை அறிமுகப்படுத்துகிற லான்ச் பேட் நிகழ்ச்சிகள், SC/ST தொழில் முனைவர்களை ஊக்குவிக்க பெரியார் சமூக நீதி தொழில் வளர் மையம், ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு ரூபாய் 10 கோடி நிதி உதவி, 2 கோடி நிதி ஒதுக்கீட்டில் கிராமந்தோறும் புத்தொழில் மையங்கள். இன்றைக்கு 11 நகரங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வட்டார புத்தொழில் மையங்கள் பல்வேறு எல்லாம் இன்னைக்கு எல்லா மாவட்டங்களும் 11 மாவட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதற்காக 2021 2032 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தான் பதிவு செய்யப்பட்டிருந்தது 2021. இன்றைய தினம் 12171 ஸ்டார்ட் அப் ஆக உயர்ந்திருக்கிறது. இதில் 6063 நிறுவனங்களில் பெண்கள் நிறுவனங்களாக உள்ளது மிக மிக பெரிய சிறப்பு என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த அதிமுக ஆட்சியில் ஸ்டார்ட் அப் தரவரிசையில் பட்டியலில் கடைசியில் இருந்தது தமிழ்நாடு. இன்றைக்கி 2021ஆம் ஆண்டு 3ஆம் இடத்திற்கு முன்னேறி லீடர் விருதை பெற்றோம். இப்போ 2022ஆம் ஆண்டு சிறந்த செயற்பாட்டாளர் விருதினை பெற்று இன்றைக்கு நாம் முதல் இடத்தில் பெற்றிருக்கிறோம். மாண்பு முதல்வர் அவர்கள் உலகின் தலை சிறந்த புத்தொழில் சூழல் கொண்ட மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு திகழ வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இப்பேற்பட்ட பணிகளை இந்த துறையின் மூலமாக நான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக இதுவரையும் இந்தியாவில் வேறு எங்கேயுமே இல்லை. 9ஆம் தேதி 10ஆம் தேதி உலக ஸ்டார்ட் அப் மாநாடு நடைபெற இருக்கிறது. அது மற்ற மாநிலங்கள் வியக்கக்கூடிய அளவிற்கு அது நிச்சயமாக அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு நாங்கள் 250 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு MSMEக்காக நாங்கள் பணம் கட்டிட்டு இருக்கோம். MSME கட்ட வேண்டிய பணத்தை அந்த இது குறைச்சி அவங்களுக்கு சிரமத்தை போகணும்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு 250 கோடி ரூபாயை MSME துறையிலேருந்து நாங்கள் கட்டிட்டு இருக்கோம். அது MSME துறை நிறுவனங்களுக்கு தெரியும். நீ கேட்டு பாருங்கள், வந்துருக்குறாங்க நிறைய பேர், கேட்டு பாருங்கள். இல்லை சீனியாரிட்டி இந்த அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீமில் மட்டும் நிறைய அப்ளிகேஷன் வந்தாலும் சீனியாரிட்டி படி கொடுக்குறோம். நாங்கள் மற்றெல்லாம் ஈஸியாக கொடுத்துட்டுருக்கோம். போன 10 வருஷத்தில் இந்த MSME துறையில் வெறும் 52,000 பேருக்கு தான் தொழில் முனைவர் உருவாக்குனாங்க. நாங்கள் 4 வருஷத்தில் 66,000 பேர் உருவாக்கியிருக்கோம். வேகமாக போயிட்டுருக்குது. இப்போ போன வாரம் கூட 4 நாளைக்கு முன்னே கூட இந்த பேங்க்கில் கொஞ்சம் பணம் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இதை கூட நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி ஒரு 4 நாளைக்கு முன்னே சென்னையில் எல்லா பேங்க்கு அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு பேசி இந்த கடனை உடனுக்குடன் நேரத்தோடு வழங்கணும்னு சொல்லி அறிவுறுத்திருக்கிறோம். அவங்களும் அதை செய்து தருவான்னு சொல்லி உறுதி எடுத்துகிட்டு போயிருக்கிறோம். நாங்கள் 4 நாளைக்கு முன்னே கூட ஒரு ஆய்வு கூட்டம் போட்டோம். எங்கெங்கே பெண்டிங் இருக்குது, ஏன் நீங்கள் வேகப்படுத்தலைன்னு சொல்லி பண்ணிட்டுருக்குறோம். நீ வேகமாக பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்தால் சொல்லுங்கள், அதை நாங்கள் சரி பண்ணிவிடுவோம். இன்னும் அது சரியான முறையில் வரல. நேற்று தான் அறிவிச்சிருக்கேன், நேற்று முந்தானத்தை அறிவிச்சிருக்கேன். ஆமாம், அது இன்னும் சரியான பண்ணல. ஒரு 4-5 நாள் ஆகும் ஸ்டடி பண்ணுறது. தமிழக அரசு GST தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் சொல்லாமல் அமைதி காக்கு எதிர்கட்சிக்காரர் அப்படி தான் சொல்லுவாங்க. இல்லை எங்களுக்கே நாங்கள் ஸ்டடி பண்ணல. நாங்கள் இப்போ தான் நேற்று தான் வாட்ஸ்அப்லாம் பார்த்தோம், செய்தி பார்த்தோம். இன்னும் 2 நாள் ஆகும் எங்களை ஸ்டடி பண்ணுறதுக்கு. இந்த 18லேருந்து 5 கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அவங்க இந்த கன்சிடரேஷனே கொண்டு வராமல் இருந்திருக்காங்க. அவங்களுக்காக எதுவும் தொழில் நிறுவனங்கள் சார்பில் பேச இல்லை. நம்ம நிதியமைச்சர் மத்தியில் நடக்கிற அந்த கூட்டங்களை தொடர்ந்து கலந்துக்கிறாரு. எங்ககிட்ட வர்ற கோரிக்கைகள்லாம் கூட நாங்கள் நிதியமைச்சர் சொல்லி இந்த MSMEயில் இந்த பிரச்சனை இருக்குது சொல்லி இதை பேசி சரி பண்ணுங்கன்னு நாங்களும் சொல்கிறோம். அவங்களும் பேசுகிறாங்க. நம்மளுக்கு ஒத்து வராத அரசுனால நம்ம சொல்கிறது அவங்க கேட்கறது கிடையாது. அத்தியாவசிய பொருட்களுக்காக அவங்க அதிக நாட்டம் கொடுக்குறாங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது
இங்கே கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டிலேயும் ஒரு முக்கியமான தொழிலாக இருந்தது போக உணவுப் பொருட்களுக்கு ஒரு பிரதானமான ஒரு அடிப்படையாக இருக்கிறது இருக்கிறது. அதை எப்படி அவங்க விட்டாங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. நாங்கள் நிச்சயமாக வலியுறுத்தோம். முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அந்த தொழில் பாதிக்காத அளவிற்கு என்ன வலியுறுத்த முடியுமோ பண்ணுவோம். அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூட்டணி தர்மத்துக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் ஜோதிமணி குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. இது நல்ல நம்ம தொழில் பற்றி பேசிக்கிறோம்ப்பா, அதெல்லாம் விடுப்பா. நிறுவனங்களுக்கு வந்து ஒற்றை சாதாரண முறையில் எல்லாருக்கும் உடனே கிடைக்கும், லைசன்ஸ் மற்ற எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா கோயம்புத்தூர் அது மாதிரி வந்து கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. இபி கனெக்ஷன் கிடைக்கிறதுல, அப்ரூவல் கிடைக்கிறதுல, இது மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லியிருக்காங்க. இல்லை அது மாதிரி எங்கன்னு சொல்லுங்கள். நான் போன ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதே இடத்துல தான் ஒரு கூட்டம் போட்டேன். எவ்வளோ புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கிறோம், எவ்வளோ பேர் அப்ளிகேஷன் போட்டுக்கிறாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் அது மாதிரி எங்கேன்னு சொல்லுங்கள், கம்ப்ளைண்ட் சொல்லுங்கள், நான் பார்த்துக்குறோம். அது மாதிரிலாம் இல்லை. அரசுப்பட்ட குதிரை குலைன்னு ஒரு சிக்கோ ஏரியா இருக்குது சார். அந்த அங்கே இருக்கிறவங்க வந்து கம்பெனிஸ் வந்து எதுவும் ஸ்டார்ட் பண்ண முடியல. நாங்கள் இப்போ எங்ககிட்ட அந்த 2.0 மனு கொடுத்தாங்கல்ல, 62,000 63,000 பேருக்கு நாங்கள் கிளியர் பண்ணி கொடுத்துருக்குறோம். அது எங்கே கம்ப்ளைண்ட்னு சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம். இபியில் எங்கே பிரச்சனை, சிலது அப்ரூவலில் வரதில் பிரச்சனை இருக்கும். அதோட நாங்கள் இதே இடத்துல நான் ஒரு கூட்டம் போட்டேன், நீங்களும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை அந்த துறைகளில் கூட்டு கூட ஏன் லேட்டுன்னு கூட கேட்டு நாங்கள் சரி பண்ணியிருக்கிறோம். எங்கள் கவனத்துக்கு குற்றச்சாட்டு வந்ததுன்னா அது நிச்சயமாக நாங்கள் சரி பண்ணிடுவோம். சென்னை, கோவை தவிர வேற எங்கேயாவது ஸ்டார்ட் அப் மீட்டிங் இதுதான் வேர்ல்டு கான்ஃபரன்ஸு மீட்டிங். இதுதான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் வேறு எங்கேயுமே நடத்தலை. தமிழ்நாட்டில் நம்ம தான் கோயம்புத்தூர் நடத்துகிறோம். இந்த புதிய நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எத்தனை கோயம்புத்தூர்ல தொடங்குறதா நிறைய இருக்குது. இன்றைக்கி சாயங்காலம் கூட புதுசாக எப்போ எத்தனை தொடங்க போகிறோம் சார்? அதாவது இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1600 நிறுவனங்கள் வந்து கோயம்புத்தூரில் மட்டும் இருக்குங்க. இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் வந்து நாங்கள் இன்னொரு இந்த இந்த நிதியாண்டுக்குள்ளேயே வந்து இன்னொரு 1000 நிறுவனங்கள் தொடங்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கோம். அதுக்கான முயற்சிகள் வந்து கோவை மட்டும். கோவைனா கோவை சுற்றி கோவை, திருப்பூர், நீலகிரிஸ், ஈரோடு வரைக்கும். 2021 நம்மளுக்கு 2031 ஸ்டார்ட் அப் தான் இருந்தது. நீ 12,000 ஸ்டார்ட் அப் இருக்குது 4 வருஷத்தில். நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கிறோம், இந்தியாவிலே ஃபஸ்ட்டில் இருக்கிறோம். நம்ம உலக புத்தொழில் மாநாட்டிற்காக TNGSS App என்ற செயலியை வருகிற அக்டோபர் மாதம் 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் உலக புத்தொழில் மாநாடு கோயம்புத்தூரில் நடைபெற இருக்கிறது. அக்டோபர் 9ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து அந்த மாநாட்டினை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டிற்கான லோகோவையும் இணையதளத்தையும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் தலைமைச் செயலகத்திலே அதை தொடங்கி வைத்தார்கள். இந்த மாநாட்டில் 39 நாடுகளிலிருந்து 264 பங்கேற்பாளர்களுடன் 30,000க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்திய அளவில் முன்னணியில் உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் ஒன்றிய அரசின் 10 துறைகளும் 10 மாநிலங்களின் அரசு துறைகள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றும் 15 துறைகளும் பங்கேற்க உள்ளார்கள். இந்த மாநாட்டில் 750க்கும் மேற்பட்ட கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட உள்ளது. 315க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த அதிமுக ஆட்சியில் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஊக்குவிக்க எந்தவித முயற்சியும் செய்யாத நிலையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து தலைமை செயல் அலுவலர்கள் பதவியுடன் 70க்கும் மேற்பட்ட பணியாளர்களை நியமித்து இன்றைய தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பாக இந்த ஸ்டார்ட் அப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை அதிக எண்ணிக்கையில் உருவாக்க டான்சீடு நிதி உதவி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை கடந்த 4 ஆண்டுகளில் 212 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் ரூபாய் 79,49,00,000 தமிழக அரசு முதலீடு செய்திருக்கிறது. இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் செயல்படாத SC/ST ஸ்டார்ட் அப் நிதி ஆதார நிதி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 43 SC/ST ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு
நிதி உதவி அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு முதலீடுடன் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனங்களில் 68 நிறுவனங்கள் ரூபாய் 554 கோடியே 49 லட்சம் ரூபாய் மதிப்பில் வெளி முதலாளிகளிடமிருந்து முதலீடுகளை பெற்றுள்ளது. இதன் மூலம் 1000க்கும் மேற்பட்டவர்கள் வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தனியார் முதலீடுகளையும் ஸ்டார்ட் அப் நிறுவனம் இணைக்கிற ஸ்டாண்ட் ஃபண்டு தளத்தின் மூலமாக ரூபாய் 128 கோடியே 84 லட்சம் ரூபாய் தனியார் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை வளர்த்தெடுப்பதற்காக பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அறிவித்து அதை செயல்படுத்தி வருகிறோம். குறிப்பாக ஸ்டார்ட் அப் டிஎன் மூலமாக நவீன